ஈரோடு மக்களவை தொகுதி வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள மையத்திலும் கண்காணிப்பு கேமரா 4 மணி நேரம் செயலிழந்த நிலையில் அது குறித்து ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான ராஜகோபால் சுன்கரா விளக்கம் அளித்துள்ளார். ஈரோடு மக்களவை தொகுதிக்கான தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பவானி அருகே உள்ள அரசு பொறியியல் கல்லூரி வாக்கு எண்ணிக்கை மையத்தில் வைக்கப்பட்டுள்ளன. அங்கு 30 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருந்த அறையின் கதவை நோக்கியிருந்த சிசிடிவி கேமரா ஞாயிற்றுக்கிழமை இரவு 11 மணி அளவில் செயலிழந்தது. இதனால் கண்காணிப்பு அறையில் இருந்த அரசியல் கட்சி பிரமுகர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதையடுத்து உடனடியாக தொழில்நுட்ப வல்லுநர்கள் வரவழைக்கப்பட்டு சிசிடிவி கேமரா பழுது சரி செய்யப்பட்டது. அதிகாலை 3 மணி முதல் சிசிடிவி கேமரா செயல்பட தொடங்கியது. இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள மாவட்ட தேர்தல் அதிகாரியும் ஆட்சியருமான ராஜகோபால் சுன்கரா, சிசிடிவி கேமரா இணைப்பு உள்ள ஐபி அட்ரஸ் திடீரென மாறியதால் பழுது ஏற்பட்டதாக தெரிவித்தார். ஒரு சிசிடிவி ஈரோடு மேற்கு தொகுதியில் வேலை பார்க்கலன்ற புகார் வந்துள்ளது. உடனடியாக சிசிடிவி வெண்டர் கூப்பிட்டு அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கான முயற்சி எடுக்கப்பட்டு 1 மணி நேரத்தில் அந்த சிசிடிவி மாற்றப்பட்டது. எலக்ட்ரானிக் பொருட்களில் பழுது ஏற்படுவது இயல்புதான் எனவும் ராஜகோபால் சுன்கரா தெரிவித்தார். வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள சில இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் செயல்படாதது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க திமுக கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக சென்னையில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவை சந்தித்து திமுக எம்பி NR இளங்கோ மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து வாக்குப்பதிவு மையங்களில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் பழுது இன்றி இயங்குவதை உறுதி செய்ய வலியுறுத்தியதாக கூறினார். ஃபுட்டேஜ்களை எப்போதெல்லாம் வேட்பாளருடைய ஏஜென்ட்டுகளோ அல்லது வேட்பாளர்களோ பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்களை தந்திட வேண்டும் என்ற ஒரு மனுவை கொடுத்திருக்கிறோம். ஸ்ட்ராங் ரூமுக்கு சுற்றி உள்ள இடங்களில் எந்த ட்ரோன் போன்ற கருவிகள் பறந்திடக்கூடாது. நீலகிரி மற்றும் ஈரோட்டில் வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைகளில் சிசிடிவி கேமராக்கள் செயலிழந்தன. இதுபோன்று பழுது ஏற்படுவதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க அரசியல் கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன.